2026ஆம் வருடத்தினுடைய சட்டமன்ற பொதுத் தேர்தலுடைய முடிவுகள் வெளியானதுக்கு பிறகு மிகப்பெரிய சர்ச்சைக்குள்ளான கட்சி அப்படின்னா அது அதிமுக தாங்க. நிறைய பிரச்சனைகளை பார்த்துட்டு இருந்தாங்க. சொல்லப்போனால் தமிழக அரசியலில் அதிமுகவினுடைய இந்த ஒரு அதிரடியான மாற்றங்களை யாருமே எதிர்பார்க்கல அப்படின்னே சொல்லணும். அந்த அளவுக்கு அவங்களுடைய கட்சியில் மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாம் போயிட்டு இருந்தது. இது எல்லாருக்குமே தெரியும். இந்த நிலையில் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கட்சியில் இருக்கக்கூடிய 6 எம்எல்ஏக்கள் திடீர்னு அவங்களுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்காங்க. ஸோ இந்த ஒரு விவகாரம் இப்போ மிகப்பெரிய ஒரு புயலையே கிளப்பியிருக்குங்க. இதுக்கு சபாநாயகருடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்க போகுது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். மேலும் வரக்கூடிய ஜூலை 30ஆம் தேதி தெரிஞ்சிடும் இபிஎஸ் அவர்களுக்கு என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆனது காத்திருக்கு அப்படின்றதையும் சபாநாயகர் போட்டிருக்கக்கூடிய மாஸ்டர் பிளான் என்ன அப்படின்றத பற்றியும் நம்ம கூடிய சீக்கிரமே தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு திருப்பமாக இந்த ஒரு தீர்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரியே எதிர்பார்க்கப்படுதுங்க. ஸோ சபாநாயகர் எடுக்கக்கூடிய முடிவு என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சட்டமன்ற தேர்தலில் ரிசல்ட்டுக்கு அப்புறமா அதிமுகவில் மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் போணுச்சு. ஸோ அதிமுக இந்த அளவுக்கு வெடித்து சிதறும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. அந்த அளவுக்கு அந்த கட்சிக்குள்ளேயே உட்கட்சி பூசல்கள் பார்த்திங்கன்னா அதிகரிக்க தொடங்குனுச்சு. இந்த சண்டை எல்லாமே ஒரே நாளில் நடந்து முடிஞ்சிட கிடையாது. எப்போ தாவேக்கா வெற்றி பெற்றது அப்படின்றதும் எதிர்கட்சி அளவுக்கு கூட அதிமுக வரல அப்படின்னு தெரிஞ்சதும் அப்போலேருந்தே அந்த கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே மன கருத்து வேறுபாடுகளானது உருவாக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதை தொடர்ந்து நிறைய பிரச்சனைகளானது போனது. சட்டமன்ற தேர்தல் ரிசல்ட்டுக்கு அப்புறமா இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் அப்படின்னு யாரும் எதிர்பார்க்கல. ஏன்னா அதிமுகவை பற்றி எல்லாருக்குமே தெரியும். அந்த கட்சி மாதிரி வேறு எந்த கட்சியும் இல்லை அப்படின்ற அளவுக்கு ஒரு சிறந்த இடத்துக்கு கொண்டு வந்திருந்தாங்க ஜெயலலிதா அம்மா இருந்தப்போ. இப்போது இந்த கட்சியை காப்பாற்றுறதுக்காக இபிஎஸ் ரொம்பவே போராடிட்டு இருக்காரு. ஸோ இந்த நிலையில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து அந்த கட்சியில் 2 தேர்தல்கள் அடைந்த தோல்விகள், கட்சி தலைமை மீதான மூத்த நிர்வாகிகளுடைய அந்த ஒரு கோபம், சட்டமன்ற உறுப்பினர்களுடைய அதிருப்தி, இது எல்லாமே பார்த்திங்கன்னா நான் டே பை டே பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போணுச்சு ஒழிஞ்சு எங்கேயுமே குறையவே கிடையாது. சொல்லப்போனால் நிறைய பேருக்கு இந்த கட்சி மேலே இருந்த நம்பிக்கையே போயிடுச்சு. இனி இந்த கட்சி இருக்குமா அப்படின்ற அளவுக்கு எல்லாருக்கும் பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த அளவுக்கு பிரச்சனைகள் போயிட்டு இருந்தது. இறுதியில் பார்த்திங்கன்னா அதிமுகவை சேர்ந்த 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்களுடைய பதவிகளை ஒரே நாளில் ராஜினாமா செய்திருக்காங்க. ஸோ அதுவும் செய்துட்டு சும்மா இல்லாமல் தாவேக்கா வெற்றி கழகத்தில் போய் இணைந்துட்டாங்க. அதுதான் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்தது. என்னதான் நம்மள ஒரு கட்சியில் இருந்தாலுமே கூட சட்டுன்னு எப்படி இன்னொரு இடத்துக்கு அவங்களால மாற முடிஞ்சிச்சு அப்படின்னு தெரியல. பதவியை ராஜினாமா செஞ்சதோட மட்டும் அவங்க இருந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனைகள் எதுவும் ஆகியிருக்காது. ஆனால் அங்கே பிரச்சனையே வேறங்க. பதவியை ராஜினாமா செய்ததோட மட்டும் இல்லாமல் மாற்றுக் கட்சியில் இணைந்த இந்த 6 உறுப்பினர்களையும் கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழே உடனடியாக தகுதி நீக்கம் செய்யணும் அப்படின்றதெல்லாம் அதிமுக தலைமை ரொம்ப ரொம்ப உறுதியாக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தினது. ஏன்னா 6 உறுப்பினர்களுடைய ராஜினாமா அப்படின்னு பார்க்கும்போது அது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா நான் 6 பேருமே ஒரே டைமில் அந்த இடத்துல இருந்து விலகியிருக்காங்க. ஸோ அதை தொடர்ந்து அதிமுக பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி சார்பில் பேரவைத் தலைவர்கிட்ட தொடர்ச்சியாக புகார்கள் போயிட்டே இருந்துச்சு. ஏன்னா இந்த கட்சியில் இருக்கக்கூடியவங்க ஒட்டுக்கா இப்படி போய் அங்கே மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக அந்த இடத்துல ஏதோ தப்பு நடந்திருக்கு. அதை நீங்கள் தீர விசாரித்து முடிவு சொல்லணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சென்னை தலைமை செயலகத்தில் பேரவைத் தலைவராக இருக்கக்கூடிய ஜேசிடி பிரபாகரரை சந்தித்து அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி குதிரை பேரத்தில் ஈடுபட்டு பதவி விலகிய உறுப்பினர்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வலியுறுத்தினாங்க. ஸோ ஏற்கனவே பார்த்திங்கன்னா புகார் கொடுத்துருக்காங்க. 3 புகார் கொடுத்துருந்துருக்காங்க. அந்த 3 புகார் மனுக்களுடைய அடிப்படையில் 3 கட்ட விசாரணைகள் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த நிலையில் பார்த்திங்கன்னா இப்போது 4ஆம் கட்ட விசாரணையானது நடக்க இருக்குங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா பேரவைத் தலைவர் உத்தரவிட்டிருக்காரு நடக்கணும் அப்படின்னு. இருந்தாலுமே கூட இந்த விவகாரத்தில் எதிர்பாராத ஒரு திருப்பமாக வரக்கூடிய ஜூலை 30ஆம் தேதி நடக்கக்கூடிய 4ஆம் கட்ட விசாரணை கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதுவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை நேரில் ஆஜராகுமாறு பேரவை தலைவர் அழைப்பு விடுத்திருக்காரு. ஸோ இதனால் அங்கே போனால் என்ன நடக்கும், என்ன பேச போகிறாங்க, இனி இந்த கட்சியை அவங்க நினைத்த மாதிரி செயல்படுமா, இப்படி பல கேள்விகளானது இப்போ எழுந்திருக்கு. ஏன்னா முன்னாடி விசாரணையிலே தெரிஞ்சிருச்சு, நாங்கள் எந்த விதமான கட்டாயமும் இல்லாமல் சுய விருப்பத்தின் பேரில் தான் ராஜினாமா செய்தோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
அப்போ முன்னாள் உறுப்பினர்கள் தரப்பில் இதுதான் வந்து சொல்லி வச்சுருக்காங்க. ஆனால் அவங்க இந்த விளக்கத்திற்கு அதிமுக தரப்பு என்ன பதில் சொல்ல போகுது? ஏன்னா 2 பேருக்கிட்டையுமே வந்து விசாரிச்சிருக்காங்க. அதிமுகவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க வந்து குதிரை பேரம் நடந்திருக்கு அந்த இடத்துல அப்படின்ற மாரி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்கள கேட்டால் நாங்கள் வந்து சுய விருப்பத்தோடு தான் ராஜினாமா பண்ணோம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக கேட்டால் இந்த மாதிரியான ஆன்சர்ஸ் தான் வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ அதுக்காக சபாநாயகர் என்ன முடிவு பண்ணியிருக்காரு அப்படின்னா, 2 பேத்தையுமே வந்து ஒரே டைமில் நேரில் வந்து அழைக்க போகிறாரு. ஸோ இவர் வந்து இப்படி வந்து முடிவெடுத்திருக்காரு. இவர் எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு சரிதான் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா அப்படி எடுக்கும்போது மட்டும்தான் ஒரே நேரத்தில் என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்றது தெரியும். அதே சமயம் பதவி விலகி இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அளித்த கடிதங்களுடைய நகல்களும் வந்து அவங்களுக்கு வந்து வேணும் அப்படின்ற மாதிரியும் கேட்டிருக்காங்க. ஏன்னா அதை வைத்து அவங்க வந்து பரிசீலனை வந்து செய்ய முடியும். அதுக்கான பதிலும் வந்து நாங்கள் கேட்போம். அதிமுக தரப்பில் வந்து அதையும் கொண்டு வரணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஜூலை 30ஆம் தேதி அன்னைக்கு தெரிஞ்சிடுங்க என்ன நடக்க போகுது அப்படின்றது. சபாநாயகர் என்ன தான் முடிவு பண்ண போகிறார் அப்படின்னு தான் எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஜூலை 30 அன்னைக்கு தொடர்ச்சியாக மாவட்ட செயலாளர் கூட்டங்கள் திட்டமிடப்பட்டிருக்கு. இது 4ஆம் கட்ட விசாரணையில் எடப்பாடி பழனிசாமி நேரில் பங்கேற்பாரா அப்படின்றதும் எல்லாருக்குமே வந்து ஒரு கொஸ்டின் மார்க் தான். இல்லை அவருக்கு பதிலாக கட்சியினுடைய சட்ட ஆலோசகர்கள் அதாவது ஆஜராவாங்களா அப்படின்ற மாதிரியான கேள்வியும் எழுந்திருக்கு. ஒருவேளை 6 உறுப்பினர்களும் அவங்களுடைய சுய விருப்பத்தின் பேரில் தான் பதவி விலகுனாங்க அப்படின்றது முறைப்படி வந்து உறுதி செய்யப்பட்டுருச்சு அப்படின்னா அவங்களுடைய ராஜினாமாவை பேரவைத் தலைவர் அதிகாரப்பூர்வமாக வந்து ஏற்றுப்பார். அப்படி ஒரு வேளை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அதிமுக உறுப்பினர்களுடைய ராஜினாமா மற்றும் தகுதி நீக்கம் தொடர்பான சட்ட போராட்டங்கள் எல்லாமே வந்து ஒரு முடிவுக்கு வரதான் போகுது. சொல்லப்போனால் அதிமுக உறுப்பினர்களுடைய ராஜினாமா தகுதி நீக்கம் தொடர்பான பிரச்சனைகள் இன்னும் வந்து முடியாமல் தொடர்ந்துக்கிட்டே இருக்கிறதுனால தான் இப்போ வரைக்குமே என்னென்ன தொகுதிகள் வந்து காலியாக இருக்காங்களோ அந்த தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் வந்து நடக்காமல் இடைத்தேர்தலுக்கான அறிவிப்புகள் வந்து கொடுக்காமல் வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க அப்படின்றதும் வந்து சொல்லப்பட்டிருக்குங்க. ஸோ இதனால தான் வந்து இந்த இடைத்தேர்தலே வந்து தள்ளி போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக ஜூலை 30ஆம் தேதி நடைபெறக்கூடிய விசாரணையுடைய முடிவு நல்ல ஒரு முடிவாக இருந்துச்சு அப்படின்னா மீண்டும் தமிழகத்தில் இடைத்தேர்தல் அதாவது காலியான தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் கண்டிப்பாக வந்து நடக்கும். தமிழக அரசியலில் இது ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு தான் எல்லாராலையும் எதிர்பார்க்கப்படுது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன சபாநாயகர் முடிவு பண்ண போகிறாரு. இந்த ஜூலை 30 எந்த அளவுக்கு ட்விஸ்ட்டாக இருக்க போகுது அப்படின்றதெல்லாம் ரொம்ப நாள்லாம் கிடையாதுங்க. நாளைக்கு தெரிஞ்சிடும் இதுக்கான ரிசல்ட் என்னன்னு. ஸோ அதிமுகவில் பொதுச்செயலாளர் இருக்கக்கூடிய இபிஎஸ்க்கு வந்து இந்த விஷயம் ஃபேவராக இருக்க போகுதா இல்லை பாதிப்பை கொடுக்க போகுதா, என்ன மாதிரியான வேலைகள்லாம் வந்து அடுத்தடுத்து நிகழப்போகுது அப்படின்னு பல கேள்விகளோட எல்லாரும் வந்து குழம்பி போயிருக்காங்க. இந்த கேள்விகளுக்கான பதிலாக என்ன இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கீங்க அப்படின்னு உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.